கூடிய சீக்கிரம் ஒரு கண்டென்ட் தரேன் அப்படின்னு. அது இப்படி இல்ல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் என்ன புதுசா சொல்றீங்க? அது லம்போகினி வாங்காம கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. இவ்வளவு விஷயங்கள் எங்க நான் கத்துக்கிட்டேனே. தனியா 45 நாள் கிளாஸ் போனேன். 45 நாள் அங்க போனீங்களே, கிளாஸ் எங்க எடுத்தாங்க? உழல் இல்ல. நம்ம ஹீரோவா ஆல்ரெடி ஆயிட்டோம்ல, அது இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? மஞ்சள் வீரன். அது நீங்க கேட்டாலே பாடி லாங்குவேஜ் வர மாதிரி பாடி லாங்குவேஜ் உள்ளுக்குள்ள ஒரு பாருங்களேன். பாடி லாங்குவேஜ் மாதிரி தெரியுதா? தேசிய விருது படைக்கக்கூடியமான எங்கள் செல்லத்தின் படம் இன்னும் சிறிது நாட்களில் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போஸ்டர் பாத்தீங்கன்னா 299 கிலோமீட்டர் வேகம் வந்து போட்டோமா, ஐயோ எதுக்கு இவ்வளவு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் திட்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீட் ஆயிட்டோம். லோன் கிடைக்கலண்ணா, நாங்களும் நினைச்சு பாருங்களேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ. லோன் கிடைக்காம போதுனதுக்கு முதல் காரணம் யூடியூபர். யூடியூபருக்கு வந்து லோன் தரல அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யூடியூபருக்கு இருந்தாலும் தரல, அதுக்கப்புறம் கேஸ் இருக்குன்னு தரல, அப்புறம் ஜெயில் போயிட்டு வந்துட்டேன்னு தரல. இன்னும் என்னென்னலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. நம்மளால இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நம்மளால இந்த பைக் ரைடு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம். சின்ன ரெஸ்ட் கடவுள் கொடுத்த ரெஸ்ட். ரொம்ப கையெல்லாம் சரியாகணும். சீரியஸா கையை விடுறா தானே பெருசு. ஆனா இப்போ ஒண்ணு சிம்பிளா சொல்றேன், எனக்கு வந்து நடந்தது பெரிய ஆக்சிடென்ட். ஆனா எனக்கு காயங்கள் ரொம்ப சின்ன காயங்கள் தான். முதுகுல ஒரு 2 எலும்பு உடைஞ்சிருக்கு, கையில ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு. ஏன்டா சின்ன காயம் ஆடாது அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இது வந்து சின்ன காயம் தான். நான் கீழே விழுக போகும்போது ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்பைன் உடைஞ்சிருக்காரு. என்ன 2 பேரும் புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கீங்களே. புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம்ல, அதனால வந்து புது மாப்பிள்ளையா வந்திருக்கோம். ஏன்னா இவரார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ரொம்ப நாளா, என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு கூடிய சீக்கிரம். ரொம்ப நாள் இல்லன்னா ரொம்ப வருஷமா சொல்லியிருந்தோம். அந்த நாள் இன்னைக்கு தான் நிறைவேறி. எப்படியோ வந்து புதுசா சொல்ல ஆரம்பிச்சீங்கல்ல, கூடிய சீக்கிரம் ஒரு கண்டென்ட் தரேன் அப்படின்னு. அது இப்படி இல்ல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் என்ன புதுசா சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆக உங்களுக்கு கல்யாணத்தை சொல்றேன். இது எனக்கே இப்ப தெரியும். அதுதான் நான் இல்லன்னு லம்போகினி வாங்காம கார் வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஓகே, ஆனா இவரு கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு ஒரு வருஷம் இல்லனா நாங்க அப்படி பிளான் பண்ணோம். எஸ்எஸ்பிசி கிளம்பல தான் கல்யாணம் நடக்கணும் ஒரு குறிக்கோள் அந்த வாசலுக்கு. என்னடா சொல்றீங்க? ஆமா, அவங்களே எல்லாமே பாத்துப்பாங்க மண்டபத்துல. என்னடா சொல்றீங்க? அப்படி எல்லாம் நாங்க சொல்லல. இதுதான் டீலிங். நான் பார்த்தேன். பொண்ணு ரெடி ஆகணுமே. பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடி இல்லையே. சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராஜெக்ட் ரெடி. ஆமா, வேற ரெடி இல்லங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் அத அப்புறம் பத்தி பேசலாம். சோ இதுதான் TTF GPS, நம்மளோட TTF ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து முதல் லான்ச் பண்ண ப்ராடக்ட். ஓகே, எங்க அத காட்டுங்க, சர்ப்ரைஸா காட்டுங்க. இல்ல ஊருக்கே தெரிஞ்சிருக்கு நாங்க போறோம். இதுதான் எங்களோட அபிஷியல் லோகோ பின்னாடி இருக்கு பாத்தீங்களா? சோ why fear when TTF fears. இதோட ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. சோ இந்த GPSல என்ன அண்ணே ஸ்பெக்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இனி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நாங்க ஒரு ஆளையே வேலைக்கு வச்சிருக்கோம். சொல்லிருங்க. இது வந்து உங்க பைக்குக்கு ஒரு சேஃப்டி, பைக் திருட்டு போகாம இருக்க ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் இருந்தா உங்க பைக் காணாம போகாது. அப்படி சப்போஸ் காணாம போயிருந்தாலும் அதுக்கு நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ல வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருக்கு, லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்ல வந்து TTF GPS னு Play Storeல இருக்கு. ஆப் ஸ்டோர்ல வந்து இன்னும் வரல. அதாவது ஆப்பிள் ஸ்டோர்ல வந்து இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்லயும் வந்துரும். அதுக்கப்புறம் அங்கேயும் நம்ம கலக்குவோம். ஸோ வந்து நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷன் பாத்துக்கலாம். பக்கத்துல எங்க பெட்ரோல் பங்க் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, வண்டியில எவ்வளவு பெட்ரோல் செலவாயிருக்கு, வண்டி எங்க நிக்குது. நீங்க இப்ப வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பார்க்கிங் மோட்னு ஒண்ணு இருக்கு. சோ அது நம்ம எங்க பார்க் பண்ணணுமோ எனேபிள் பண்ணிட்டா யாராவது வந்து சாவி போட்டு ஆன் பண்ணும்போது, சாவி போட்டு ஆன் பண்ணாதான் நம்ம சாவியை விட்டாலும் நிறைய ஆப்ஷன் இல்ல சாவி போட்டு ஆன் பண்ணாதான் இல்ல, 2 ஒயரை கட் பண்ணி அப்படி ஆன் பண்ண ட்ரை பண்ணாலுமே உங்க போனுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். போன் அடிக்கும். அதே மாதிரி நான் சொல்லி நீங்க அம்பத்தூர்ல இருந்து உன் பைக் திருட போறான்டா சீக்கிரம்டா புடுறா அப்படின்னு சொல்லி வேற வழியா திருடுனா அதான் ப்ரோ. வழி எந்த வழி சொல்லுங்க, எந்த வழி சொல்லுங்க. நாங்க பார்க்காத வழியா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க எந்த வழி. சும்மா அந்த சைடு லாக் மட்டும் ஏதாவது வேற கீ ஏதாவது போட்டு வண்டியை நீங்க ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ கம்ப்யூட்டருக்கு எப்படி CPU அந்த மாதிரி எல்லா பைக்ஸ்க்குமே ECU இருக்கு. அது ஆன் ஆனாதான் வண்டி ஸ்கிரீனே ஆன் ஆகும். அது சும்மா வண்டி அப்படி சும்மா ஆன் பண்ணாலே போதும், வண்டி வந்து நமக்கு போன்ல வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வண்டி எப்படிதான் ஆன் பண்ணும், எங்கேயாவது போய் அலாரம் இது ஆன் பண்ணி தான் ஆகணும். தள்ளிட்டே போனா தள்ளிட்டு போனாலுமே லைவ் லொகேஷன் இருக்குல்ல உங்ககிட்ட, லைவ் லொகேஷன் பாருங்க. அப்படியே போய் பிடிச்சி சட்டையை பிடிச்சி பாருங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், எங்கனால உங்களுக்கு 90% தான் தர முடியும்.
அந்த 10% நீங்க ஜஸ்ட் கான்சியஸா இருந்தா போதும். பைக் எல்லாம் நிறுத்திட்டு போயிட்டு அதை பாக்காதீங்க. அப்பப்ப ஆப்பை பாத்துக்கோங்க, எனேபிள் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப ஜாலியா இருக்கும். பைக் எங்க நிக்குது, இவ்வளவு விஷயங்கள் எங்க நான் கத்துக்கிட்டேன். தனியா 45 நாள் கிளாஸ் போனேன். 45 நாள் அங்க போனீங்க. இதெல்லாம் பாருங்களேன், 45 நாள் ஒரு கிளாஸே போயிட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம்னா எவ்வளவு இருக்கும். என்னன்னா ஸ்டார்டிங்ல நாங்க கிளாஸ் எங்க எடுத்தாங்க? புழல் இல்ல எடுத்தாங்க. புழலுங்கிறது ஊர் தானே. ப்ராடக்ட் நல்லபடியா சொன்னேன். சோ அந்த ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிருக்கோம். சோ இதுதான் TTF ஆன்டி பஞ்சர் லிக்விட். சோ வந்து உங்க பைக் வந்து பஞ்சர் ஆகாம இருக்கிறதுக்கு. ஏன்னா நானும் அஜியும் வந்து பண்ணா கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்ஸ் கவர் பண்ணிருக்கோம். நாங்க வந்து நேபாள்ல ஒரு டைம் பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து பாத்துட்டீங்கன்னா பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ உங்க பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த சமயத்துல? நமக்கு என்ன, எவனாவது ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது கிடைப்பானா? நமக்கு இது ஒரு லேடிஸ் வந்து ஒரு எமர்ஜென்சியா ஒரு போறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க? ஒரு நான் பார்த்தது இல்லையே. நீங்க லவ் பண்ணுவீங்க. சரி, ஒரு லேடிஸ் வந்து அவங்க என்னன்னா ஐயோ தள்ளிட்டு போறதுக்கு கொஞ்சம் லேடிஸ் விடுங்கண்ணே. பசங்களே எத்தனை பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. யாரையும் எல்லாம் கூப்பிட மாட்டேன் நானே தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பயம் இல்லையே. நான் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நான் இத பண்ணி டைமிங் சொல்லுங்க. இனிமேல் பயம் இல்லையே. அது ஆன்டி பஞ்சர் சொல்லுங்க. ஆமா, இது வந்து என்னன்னாங்க, நீங்க வந்து புல்லட் ப்ரூஃப் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது பஞ்சர் ப்ரூஃப். இதை வந்து நீங்க 2 டயர்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க பட்டிக்கு மூவிங்ல பஞ்சர் ஆயிடுச்சு, அதாவது ஆணி குத்திடுச்சுன்னா அதுல இருந்து வெளியே காத்து ஒரு சொட்டு வர அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல டீ கடையில் நிறுத்தி டீ கடையில இருந்து கிளம்பும் போது புடிங்கி விட்டுட்டு லைட்டா ஓட்டினீங்கன்னா போதும். உள்ள இருக்கிற லிக்விட் லைட்டா ஒரு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை சீல் பண்ணிடும், அந்த ஓட்டையே சீல் பண்ணிடும். ஸோ இதனால வந்து டயர் டேமேஜ் கிடையாது, வீல் டேமேஜ் கிடையாது. இது இப்போ கிரியேட் பண்ணது கிடையாதுன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது கிரியேட் பண்ண ப்ராடக்ட். ஸோ வந்து நாங்க வந்து என்ன பஞ்சர் ஆகி கஷ்டப்பட்டு இருக்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு வழியே இல்லையாடா, பஞ்சரே ஆகக்கூடாதுன்னு சொல்லி தேடும் போது தான் கண்டுபிடிச்சோம். ஆனா இந்தியால இது ஆல்ரெடி பண்றாங்க. பட் பிரச்சனை என்னன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா பண்றாங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மி பண்ணி ரேட் ரொம்ப அநியாயம் கம்மியா கொடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வீலை வந்து துருப்பிடிக்க வச்சிடறாங்க. இது லிக்யூட் தானே சொன்னோம், வீலை துருப்பிடிக்க வச்சிடறாங்க. டயர் டேமேஜ் ஆகுது. அதனால நாங்க ஹை குவாலிட்டி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதை பாட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு ஜாலியா வண்டி எடுத்துட்டு காடு மேலு எல்லாத்துலயும் போலாம். ஆனா டயர் லைஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ரொம்ப டிலே ஆயிட்டே இருந்ததுக்கு ஒரு ரீசன் என்ன? ஆமா, நான் லோன் கிடைக்கலண்ணா. நாங்களும் நினைச்சு பாருங்களேன், இப்ப இந்த 2 ப்ராடக்ட்டுங்கும் போது உங்களுக்கு நார்மலா இருக்கும். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டீம் ஒர்க் இருக்கு. உண்மையான நினைச்சு இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காந்து திரும்பி பார்த்தா ஆமாண்ணே, எவ்வளவு பெரிய ஒர்க்கு, எவ்வளவு பெரிய டீம், எவ்வளவு செலவு. சோ வந்து நாங்களும் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி சொல்றது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உட்காந்து நாங்க வந்து ஒரு இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் தேவைப்படுறாங்க அப்படின்னு நிறைய பசங்க வருவாங்க. பட் அதுல ஃபில்டர் பண்றதுங்கிறது கஷ்டம். சரி, நார்மலா யாராவது கிடைப்பாங்க, இல்லைன்னா லோன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் கிடைக்கவே இல்லை. பட் அட் லாஸ்ட் ஃபைனலி வந்து பாத்துட்டீங்கன்னா அடிச்சு பிடிச்சி எப்படியோ அப்படி இப்படின்னு ரொட்டேட் பண்ணி ரொட்டேஷன்ல வச்சு எப்படியோ வந்து பண்ணா 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டோம். கிடைக்காம போதுக்கு முதல்ல யூடியூபருக்கு லோன் தரமாட்டாங்க. கேட்டுட்டோம். பிசினஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங் பிசினஸ் மேனுக்கு தரமாட்டாங்க. ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணி கொஞ்சம் 1 இயர் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் லாபம் எல்லாம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் தரும். அதுதான் 2 ப்ராசஸ் தான். அதனால தான் கிடைக்கும். எத்தனை பேங்க் ஏறி இறங்கிருக்கீங்க? எத்தனை பேர்ட்ட லோன் கேட்டீங்க? பேங்க் ஏறினதே கிடையாது, அவங்க தான் வருவாங்க. இல்ல சீரியஸா நாங்க பிசினஸ் அக்கௌண்ட்னா நல்ல பெனிஃபிட்ஸ். அதாவது நாங்க வந்து கம்பெனி TTF ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. எங்க கம்பெனிக்கு வந்து ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னு நாங்க சொல்லிட்டாலே போதும், அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து நாளைக்கு நாங்க ஒரு 10 சேலரி அக்கௌண்ட் அந்த கம்பெனில ஓபன் பண்ணோம். ஏன்னா அந்த சேலரி என் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே அவங்க போற மாதிரி அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. லோன் மட்டும் தர மாட்டேன். ஒரு யூடியூபருக்கு வந்து லோன் தரல அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யூடியூபருக்கு இருந்தாலும் தரல, அதுக்கப்புறம் கேஸ் இருக்குன்னு தரல, அப்புறம் ஜெயில் போயிட்டு வந்துட்டேன்னு தரல. என்னென்னலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சிறையில இருந்துட்டு வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பிடிச்ச ஒரு பேஷனை திரும்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆவலா வந்திருப்பீங்க. ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்மளால இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நம்மளால இந்த பைக் ரைடு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம். கடவுள் கொடுத்த ரெஸ்ட். ரொம்ப கையெல்லாம் சரியாகணும். சீரியஸா கையை விடுறா முதுகுதானே பெருசு. சோ கடவுளா பார்த்து ரொம்ப ஓடிட்ட வாசா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் இறங்கும். இருந்தாலும் அந்த பைக்கை பார்க்கும் போதெல்லாம் ஆஹா இதுல எடுத்து நம்ம ஒரு ரைடு போகணுமே தோணிட்டே இருக்கு. பாட்டிட்டோம்ல நீங்க நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்கினா இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன்ல மட்டும் தான் அவைலபிள். சோ நம்மளோட TTF ஃபிட்ஸ் அப்படின்னு கூகுள்ல போடுங்க. கரெக்டா எக்ஸாக்டா இந்த லொகேஷன் வந்துடும். நாங்களே வந்து ஜிபிஎஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் ஃப்ரீ.
ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுலாம் ஃப்ரீ. நம்ம எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்தா மட்டும் போதும், நாங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்க கையில கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போனா வாரண்டியும் சூப்பரா, நாங்க சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கடை வந்து ஓபன் பண்ணிட்டீங்க, இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. ஆனா ப்ராடக்ட்ஸ் ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், பூட்ஸ், பேண்ட்ஸ், கிளவுஸ், அது சாக்ஸ், டி-ஷர்ட்ஸ், அதாவது டி-ஷர்ட்ஸ் லீடிங் டி-ஷர்ட்ஸ் நாங்க வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓன் வெப்சைட் ஆன்லைன்ல வரும். ப்ராடக்ட் என்னென்ன வரும்னு கேக்குறாங்க. ஆனா இப்போ ஒண்ணு சிம்பிளா சொல்றேன். எனக்கு வந்து நடந்தது பெரிய ஆக்சிடென்ட். ஆனா எனக்கு காயங்கள் ரொம்ப சின்ன காயங்கள் தான். முதுகுல ஒரு 2 எலும்பு உடைஞ்சிருக்கு, கையில ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு. ஏன்டா சின்ன காயம் ஆடாது அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இது வந்து சின்ன காயம் தான். இதையுமே நான் தவிர்த்திருக்கலாம். ஒரே ஒரு ஃபுல் கேங்ல க்ளவுஸ், ஒரே ஒரு இதுக்கப்புறம் அப்கிரேடட் ஆன நான் ஒரு ஜாக்கெட், அது வந்து ஏர் பேக்கோட இருக்கும். அந்த ஜாக்கெட்ல நான் கீழே விழுக போகும்போது ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஸ்பைன் உடஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி யாருமே இனிமேல் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ எல்லா மாடல் ஜாக்கெட், எல்லா மாடல் ஹெல்மெட்ஸ், அந்த ஹெல்மெட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்னஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, வெயிட்டுமே பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இப்படி படுதா, அப்போ கழுத்து இந்த இடத்துல டேமேஜ் ஆகும் அந்த வெயிட்னால. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கழுத்துமே சரியான வழி, இங்கேயுமே ஒரு ஏதோ சொன்னாங்களே பல்ஜ் ஆயிடுச்சு. அதனால எல்லாமே பார்த்து நாங்க வேற லெவல்ல வேற லெவல்ல ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறீங்க. இதுக்கே வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு செலவாச்சு? இந்த கடை ரொம்ப பிரீமியமா வந்து நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும். சோ இன்னும் கொஞ்சம் சின்ன ஒர்க், முன்னாடி போர்டு, இந்த மேல எல்லாம் இன்னும் ஸ்டிக்கர்ஸ், பைக் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பைக்கே வர மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். மேல பைக் நாங்க மாட்டி பார்க் பண்ண போறோம். அந்த கிரில் கேட்ல மேல பைக், ஒவ்வொரு ஹெட் தூம், இன்ஜின் சூப்பரா இருக்கும். ஆனா அதெல்லாம் வெள்ளத்துல மூழ்கிச்சான். எங்க ஆர்டிஸ்ட் என்ன தெரியாது. ஐயோ நீ சொல்றது கேளு, காரணம் சொல்ல வேணாமாப்பா. அதுதான் சிம்பிள். நான் இப்போ கடைக்கு ஓபன் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் நிறைய தவறுகள் பண்ணி பெயிண்டரு கத்துக்கிட்டோம். தவறுகள் வந்து அவங்க பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க லீவ் போட்டுருவாங்க, சொல்லாம லீவ் போட்டுருவாங்க. நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். சரி நீ கார்பெண்டர் ஒர்க் வரும்டா, நீ பெயிண்ட் அடிச்சிருவாருடா, இன்னைக்கு அதை பண்ணிடுவோம் 10 daysல கடை ஓபன் பண்றோம். நான் வாசன் ப்ரோ பாட்டி இறந்துட்டாங்க ரொம்ப. ஐயோ அது உண்மையாவே இல்லைண்ணே. நாங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணி ஐயோ அண்ணே நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் 1000 ரூபாய் செலவுக்கு அனுப்பிச்சுடுவோம். இதே மாதிரி நடக்க அப்ப எத்தனை பாட்டியா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இல்ல, அத்தனை இடத்துல. இப்ப கூட பாருங்க எங்க ஆர்டிஸ்ட் வெள்ளம் வந்துருச்சு தம்பி, மூழ்கிடுச்சு, இல்லைன்னா சரி பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா வெள்ளம் வந்து இன்ஜின் சீசாகறக்கான கொடுத்தோம். அது சீசாகிற பொருள் இல்ல, அது நான் தான். நான் தானே அங்க பாருங்கண்ணே. ஹயபுசா, அது ஹயபுசாவே இருக்குண்ணே. ஆனா இப்ப என்கிட்ட ஹயபுசா இல்லண்ணே. ஆனா வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. நீங்க இவரு ஏதாவது ஹீரோவா நடிக்க போறாரா? ஃபியூச்சர்ல வந்து நடிக்கிறேன். அது எப்படி நான் தெரியுது உங்களுக்கு? அது இன்னும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அப்டேட் பண்ண சொன்னேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு முன்னாடி ஹீரோவா இருப்பலாம். ஹீரோவா இருப்பா ஹீரோ மெட்டீரியல் தான். ஆனா ரொமான்ஸ் மெட்டீரியல். ரொமான்ஸ் ஐயோ நான் இப்படி அர்ஜுன் ரெட்டி மாதிரி தாடி வளர்க்குறது ஸ்ட்ரைட். நான் அர்ஜுன் ரெட்டி மாதிரி தாடி வளர்க்க போறேன். இல்ல அது செட் ஆகாது. தினமும் எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் வளர மாட்டேங்குது. நைட் 2 மணிக்கு இப்படி வச்சுட்டு எண்ணெய் எல்லாம் தேய்க்கிறான். பயமா இருக்கு. பிரேம் இப்படிதான் சொல்லிருக்காங்க, என்ன முறைக்கிறாரு. கத்துக்கோ, இவ்வளவு நாள் இன்டர்வியூ கொடுத்துட்டு கரெக்டா கொடுக்க மாட்டியா? விடுங்க, நம்ம ஹீரோவா ஆல்ரெடி ஆயிட்டோம்ல. அது இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? மஞ்சள் வீரன் அது நீங்க கேட்டாலே பாடி லாங்குவேஜ் வர மாதிரி பாடி லாங்குவேஜ் உள்ளுக்குள்ள ஒரு பாருங்களேன். பாடி லாங்குவேஜ் மாதிரி தெரியுதா? மஞ்சள் வீரன் மிக மங்களகரமாக வெற்றி படமாக தேசிய விருது படைக்கக்கூடியமான எங்கள் செல்லத்தின் படம் இன்னும் சிறிது நாட்களில் வருவான் வெல்வான். தேசிய விருது வாங்குறோம். சொல்லுங்க, எப்பதான் ஆரம்பிக்க போறீங்க? ஆரம்பிப்போம். என்னென்ன அவசரம், நீங்க தான் கத்து கொடுத்துருக்கீங்க, வேகமா போகாதீங்க. அதனாலதான் 299 நாங்க ஒரு 60 மாத்திக்கிட்டோம். 200 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போஸ்டர் பாத்தீங்கன்னா 299 கிலோமீட்டர் வேகம்னு போட்டோமா. ஐயோ எதுக்கு இவ்வளவு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் திட்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீட் ஆயிட்டோம். போஸ்டர்லயே ஒரு நெகட்டிவிட்டி. ஆனா நம்ம என்னதான் பண்ணாலுமே ஒரு நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க. அது எனக்கே தெரியல, அப்புறம் தெரியாம இல்ல. சோ நல்லதுக்குதான் போயிட்டு வரட்டும். நாளைக்கு இதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீடியோட பாப்பீங்க. சரி, இவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு பதில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிஜிஎம் எஸ்எஸ் மியூசிக் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி போட்டு நல்லபடியா முற்றும் போடுறீங்க. அஜிஷ் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் வந்து உட்காருவாங்க. இந்த மேட செலவு, மேக்கப் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் பாத்துக்கோங்க. உடனே 1 வருஷத்துல கல்யாணம். ஓகே, எல்லாம் ரெடி பண்றோம். தேங்க்யூ.